அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பெயர்ச்சியாக போகுது, சூரியன் மட்டும்தான். வேற எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. அப்ப சூரியன் பெயர்ச்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும்? அதுவும் 15 நாட்கள், அந்த 15 நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாகவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும். அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா, ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர், ஒரு அதிகார திறன் கொண்டவர். ஒரு குடும்பம்னு இருந்தா அதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தெருன்னு இருந்தா அதுக்கு ஒரு தலைமை பண்பு உள்ளவர் இருப்பார், ஒரு வார்டுன்னு இருந்தா ஒரு கவுன்சிலர். அப்போ ஒரு தொழில் ஸ்தானம்ங்கிற போதுல ஒரு முதலாளி, அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்க யூனியன் லீடர், அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க, திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறி போகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள், மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம், மேலதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புறவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம். அதுவும் இல்லாம சுக்கிரனும் இந்த நேரத்துல பயிற்சி ஆவார். எப்பன்னா ஜூலை கடைசியில. சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது. சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசியில அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும். சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கிர பயிற்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும். அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சஞ்சரிப்பார். அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வெளிநாடு, வெளிநாட்டு பயணம், வெளியூர் போறது, மருத்துவ செலவு சொல்றது. சோ அப்படிங்கும்போது இந்த மாதம் கொஞ்சம் அமைதியா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ராசியில கேது போறது, ராசியாதிபதி ராசிக்கு 12 இருக்கிறது, ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க லைஃப்ல கொண்டு வரும். பிளவுகள், தேவையற்ற பிளவுகள், அதே மாதிரி தலைவலி, தலை சம்பந்த அமைப்புல பாதிப்பு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஹெல்மெட் மாதிரி யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போதுலயும் ஹெல்மெட் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியோட செவ்வாயோட கேது, 4ஆம் அதிபதியோட செவ்வாய் அது கேதோட இணைஞ்சிருக்கு. கேது எங்க இருக்கு? ராசியில இருக்கு. ராசி அதிபதி எங்க இருக்காரு? 12ஆம் இடத்துல இருக்காரு. சோ வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா போறது இந்த நேரத்துல சிம்ம ராசிக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி பிரியாத சொத்துக்கள் இந்த நேரத்துல பிரியிற தன்மை கொண்டு வரும். சகோதர உறவுகளிடையே தேவையற்ற வீண் வாதங்கள் வளரும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போடுவீங்க, சம்பந்தமே இருக்காது, அதுக்கெல்லாம் நீங்க ஆத்திரப்படுவீங்க, அவசரப்படுவீங்க. சோ இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும், நிதானத்துல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்களே வாலண்டியரா போய் பிரச்சனை பண்ணுவீங்க, நீ வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுவீங்க. அதே மாதிரி அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாம். அவங்க சொல்றாங்களா, முடிஞ்சா நம்மளால செய்வோம், முடியலையா சார் இப்போதைக்கு எனக்கு செய்ய சூழ்நிலை இல்ல, நீங்க தான் கட்டாயமா செய்யணுங்கிறாங்களா, கொஞ்சம் ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கதான் செய்யும், கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. சோ அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. சோ அதை தாண்டி நீங்க ஃபர்தரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போதுல தேவையற்ற விரோதங்கள் உருவாகிடும். அதாவது டிரான்ஸ்பர்ங்கிறதோட சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். அதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரம் உங்களை பழிவாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களை பழிவாங்கணும்னு யாராவது நினைச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள நேரம் தான் இது. ஏன்னா கேதுவோட செவ்வாய் இணையும் போதுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். தந்தைக்கு பைத்தியம் பிடிக்கும் இந்த நேரத்துல உங்களால, அதாவது உங்களால அவருக்கு பைத்தியம் பிடிக்கும், இல்ல அவர் உங்களால ஏதாவது ஏமாற்றம் அடைவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, வேலைக்கு போவாங்கன்னு நினைப்பாங்க, வேலைக்கு போகாம இருப்பீங்க, அந்த ஏமாற்றம் அவரை பாதிக்கும், மனசை ஒரு மாதிரி சீர்குலை வைக்கும். அதே மாதிரி தொழில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பெரிய லெவல்ல வருவீங்க, ஏன்னா 10ஆம் அதிபதி ஆட்சியா போறாருல, அப்படிங்கும்போது தொழில பெரிய ஆளா வருவாங்கன்னு நினைச்சு உங்களை நம்பி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா நீங்க தொழில் சார்ந்த துறையை ஸ்டெப் எடுக்காம அப்படியே இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க, ஒரு வேலையும் பார்க்காம. சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தந்தைக்கு மன உளைச்சல்களை உருவாக்கும். அந்த மாதிரி எதுவும் நீங்க ஸ்டெப் எடுக்காதனால அவர் வேதனைப்பட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பிரஷர் சார்ந்த அமைப்பு, குறிப்பா லோ பிரஷர், செவ்வாய் கேதுவோட இணைகிறாரு. இதே ராகுவோட இணைஞ்சா ஹை பிரஷர்னு சொல்லலாம். செவ்வாய் கேதுவோட போது லோ பிரஷர். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாயாரோட உடல்நிலை. ஏன்னா தாய்க்கு 6ஆம் இடம் யாது? செவ்வாய். சோ லோ பிரஷர் சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல வரும் தாய்க்கு.
தாய் தந்தை 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு லோ பிரஷர் வருங்க. சிம்பிள். செவ்வாய் தான் 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. சோ அந்த செவ்வாய் கேதுவோட என்பதால் அது பாதிப்பாகிறது. செவ்வாய் தான் பிரஷருக்கு உள்ள கிரகமே. சோ அது பாதிப்பாகிறனா இல்லாட்டி உங்களுக்கே லோ பிரஷர் வரலாம். ஒண்ணு தாய் தந்தை இருக்கணும், இல்ல உங்களுக்கு வரணும். சோ ரொம்ப நிதானத்துக்குள்ள இருக்கணும். ரொம்ப இதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி காரத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்துல நீங்க கார உணவுகளை நீங்க இந்த நேரத்துல சேர்த்துக்கிறது உங்க உடம்புக்கு நல்லது. செவ்வாய்க்கு எது ராசியில இருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு உஷ்ணமா இருக்குங்க, உடம்பு காரம் சேர்த்துக்கலாம், இன்னும் உஷ்ணம். இந்த நேரத்துல உங்களுக்கு காரம் சேர்த்துக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் ஆத்திரங்கள், வீண் வாதங்கள், ப்ரெஷர் ரொம்ப, அதாவது ப்ரெஷருங்கிறதோட டென்ஷன் ஆவீங்க. எதுக்கு டென்ஷன் ஆகிறோம்னே தெரியாம ஆவீங்க. ராசியில செவ்வாய்க்கு அதுதான். அதுவே ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. லோ ப்ரெஷரா போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஹை ப்ரெஷர் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்காண்டி தான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டு துறை சார்ந்த அமைப்புலாம் அற்புதமான பலன்களை தரும். வெளிநாட்டுக்கு போறவங்க இந்த நேரத்துல போகலாம். அதே மாதிரி ரொம்ப நாளா போட்டு கிடக்கிற கேஸ் அதெல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டா முடிவுக்கு வருமான்னு தெரியாது. ஆனா அதை பத்தி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்கள்கிட்ட கிடைக்கும். நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா இந்த மாதிரி உங்களுக்கு தூக்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றதுக்கு ஆட்கள் பக்கத்துல வரும். சரிங்களா? ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு 8. அப்ப திருமணம் சார்ந்த அமைப்பு சொல்லவே வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு விட்டு கொடுத்து போங்க. ராசிக்கு 12ல சூரியன் வேண்டவே வேண்டாம். ஆடி மாசத்துக்கு வந்துருச்சுன்னா ராசிக்கு 12ல சூரியன் வந்துருவாரு. சோ திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்ப பேச வேண்டாம். அதே மாதிரி ராகு ராசிக்கு 7ல இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா முடிஞ்சா பேசுங்க. நல்ல விதமா பேசுறா இருந்தா கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ பேசுங்க. இல்ல முடியலையா அமைதியா விட்டுருங்க. ராசியில தான் கேது போறாரு. அப்ப நீ அமைதியா தான் இருக்கணுமே. அப்படிங்கும் போது அமைதியை கடைபிடிங்க. இல்லாட்டி தேவையில்லாத வீண் வாதங்கள் உருவாகி கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் இந்த மாதிரி போனாலும் போகலாம். இல்லாட்டி மனைவி வந்து கோச்சிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போய், அதாவது அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல நீங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிடுற சூழ்நிலை வந்தோம். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனா அதுதான் ரியாலிட்டி அதான். 7ஆம் இடத்துல ராகு வரும்போது இந்த மாதிரி பிரிவினைகள் எல்லாம் உருவாக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும். 3ஆம் மனிதர்களால் பிரிவினையும் சில சமயம் வரும். அது யாருக்கு? பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வரும் அதிகமா. 3ஆம் நபர்களால் பிரிவினை அது அவங்களுக்கு தான், மற்ற யாருக்கும் வராது. ஏன்னா கேதுவோட நட்சத்திரத்துக்கு அது வராது, சூரியனோட நட்சத்திரத்துக்கு அந்த பிரச்சனை வராது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் 3ஆம் நபரால் பிரிவினை எல்லாம் சம்பந்தப்படும். அதான் நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம். சரிங்களா? இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கையில சிறிது பாதிப்புகள் இருக்கும். சனி வக்ரமாக போறாரு. சனி வக்ரமாக போறாருன்னா என்ன? 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வக்ரமாக போறாரு. கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான யோகம். கடனை திருப்பி கொடுக்க போறீங்க. வட்டி மூலம் சேர்த்து கணக்க நிலுவைக்கு கூட வர போறீங்க. அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் அரசர்களாக போறீங்க. அரசர்னா என்ன? உங்களுக்கு சொந்த வேலையா சொந்த தொழிலாவே ஆரம்பிப்பீங்க. வேலைக்கு போனவங்க எல்லாம் சொந்த தொழில கொண்டு வரணும். நம்ம புதுசா இதை பண்ணணும், புதுசா அதை பண்ணணும் அப்படின்லாம் கொண்டு வருவீங்க. ராசிக்கு பலத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு. முதலீடு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க. தொழில் துறையில அற்புதமா இருக்கு மக நட்சத்திரக்காரருக்கு. குடும்ப வாழ்க்கை கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடலை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். தேவையில்லாம அவங்க டென்ஷன் பண்ணக்கூடாது. தேவையில்லாம அவங்கள்ட்ட வாதம் பண்ணக்கூடாது. அப்படி வாதம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. சனிக்கு வக்ரம் அடைகிறது. திடீர் முடிவுகள், திடீர் விபத்துக்கள். சோ ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் மனைவிய. அதே மாதிரி மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவனையும் 2 பேருக்குமே பொதுதான். 7ஆம் அதிபதி அதாவது உங்களோட பார்ட்னருக்கு பாதிப்பு. நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல கிடைக்காது. என்னடா சுத்தி இருக்காங்க, அதாவது தொழிலில் முன்னேற்றம் வரும்போது சுத்தி இருக்கவங்க பொறாம வருவாங்களா, அதை நீங்க இப்ப கண்ணால பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். அதாவது அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, நம்ம வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கல, பொறுக்க மாட்டேங்குது, மனசு பொறுமை இல்லை அப்படிங்கறதெல்லாம் பாப்பீங்க. ராசிக்கு 10ல சுக்கிரன் வேற இருக்கா, ஆட்சி பலத்துல இருக்கா. அப்ப தொழில சிகரத்தை நோக்கி போவீங்க. அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க முன்னேறி தொழில் ஸ்தானத்துக்கு போவீங்க. தொழில் பண்றவங்க அதுலயே உச்சநிலை அடைவீங்க. யாரோட உடையும் இல்லாம நான் வந்தேன்டான்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். அதுக்காண்டி நீங்க செலவுகளும் பண்ணுவீங்க. அந்த செலவுகளால மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவீங்க. புதுசா இடம் வாங்கி கட்டடம் கட்டி முடிப்பீங்க. வீடு வாங்கி வாடகைக்கு விடுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். கட்டன்னு முன்னேற்றம் வரும். நிறைய போராட்டங்களும் இருக்கும். உதவி பண்ண ஆள் வர மாட்டாங்க. ஆனா எல்லா போராட்டத்தையும் தனி ஒரு மனிதனாக வந்து ஜெயிச்சு அது மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரி சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. யாருக்கிட்டையும் உங்க ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். சரியா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். குடும்பத்துல மூணாவது மனுஷனோட தலையீடு வேண்டாம். அப்பா அம்மாக்குள்ள ஒரு பிரச்சனையா, அப்பா அம்மாவோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. திருமண மாணவராக இருந்தாலும் ஆகாதவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களோட பேசும்போது 3வது ஆளை உள்ள விடக்கூடாது. குடும்பத்துல உள்ளவங்களை மட்டும்தான் பேச விடணும். குடும்பத்தை தாண்டி ஒருத்தவங்க பேச விட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? தேவையற்ற மனஸ்தாபங்களுக்கு உருவாயிரும். அவங்களோட பேச்சுவார்த்தையே எல்லாம் போயிடும்.
அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையா அப்பா அம்மா உள்ள விடாதீங்க, வேற யாரையும் உள்ள விடாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை புருஷன் பொண்டாட்டியோட வச்சுக்கணும். மூன்றாம் மனிதர்களால இந்த நேரத்துல பெரிய பெரிய தப்புகள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பூர நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாலினத்திலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும்னா என்ன, அவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப கேரா இருப்பாங்க, அக்கறையா இருப்பாங்க. பட் ஆனா அது எதுக்காண்டி அப்படிங்கிறது நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காண்டியா இல்ல நம்மளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காண்டியா? யாரும் இங்க கெட்டு போகணும்னு யாருக்கும் பழக மாட்டாங்க. ஆனா சூழ்நிலை, சந்தர்ப்பம், மனசு, அலைபாயும், 7ஆம் அதிபதி 8ல் 7ல் ராகு அப்படின்னா என்ன, இந்த நேரத்துல ஆப்போசிட்டா இருக்கவங்க உங்க பக்கத்துல நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்காக பட்சத்தில் காதலிங்கிற பேர்ல, நீங்க ஆண்களா இருக்கும் பட்சத்தில் காதலிங்கிற பேர்ல அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. காதலிங்கிற பேர்ல அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. யாரையும் நம்ப வேண்டாம். திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவியரிடையே 3ஆம் மனிதர்களால் பாதிப்பு, சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை, எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் சொல்லுவாங்க நடக்கும். அதெல்லாம் சமாளிங்க. அதாவது என்ன பண்ணணும், யார் சொல்றது உண்மை, எது உண்மை அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்க்காம விட்டா என்ன நடக்கும், அது பிரச்சனையிலே கொண்டு போய் விட்டுரும். தப்பா, அதாவது அந்த அவசரப்பட்டுட்டோமோங்கிற முடிவெடுக்க வைக்கும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மண்மனை வாகனத்தில் கவனம் இருக்கணும். ஒரு பூமி வருது, நான் வாங்கலாமா, ஃபுல் டாக்குமெண்டா ஆத்தரைஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா செவ்வாயோட கேது இந்த நேரத்துல நீங்க அது சார்ந்த அமைப்புல ஏமாறணும் அப்படிங்கிறது இயல்பு. அதே மாதிரி வாடகை வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த நேரத்துல தேவையில்லாம வீண் வாதம் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க, எதுவும் தப்பு இல்லை. அதே மாதிரி தொழில்ல ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும். மச்சான் உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன் நான் தூக்கி விடுறேன்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கிறனால நான் வரேன் நீ வரேன் போட்டி போட்டு வந்து உதவி பண்ணுவாங்க. சரசரன்னு தூக்கி விடுவாங்க. கீழே இருந்து நீங்க திடீர்னு மேல வந்து நிப்பீங்க. எப்படி வந்தீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாதவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் திருமணத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையுமே லவ் மேரேஜா இருந்தா நல்லபடியா ஓடிடும். அது இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கு தான் இது சூப்பர் நேரம். இன்டர் கேஸ்ட் மேரேஜா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அப்பா அம்மா எதிர்த்து போறது இதெல்லாம் நடக்கும். ஏன்னா செவ்வாயோட கேதுங்க, 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் அதிபதி 8ல. சோ இந்த நேரத்துல இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு எல்லாம் நடந்துடும். டாக்குமெண்ட் அந்த பத்திரப்பதிவு பண்ணி என்னமோ சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ். ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது, கோயில்ல போய் இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரருக்கு. சோ இந்த மாதிரி அமைப்புல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாம். ஆனா பெற்றவங்களோட சம்மதம் இல்லாம பண்றது எல்லாமே தப்பு தான். பெற்றவங்க ஒரு சம்மதம் இல்லாம நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்புல உருவாக்கும். அதே மாதிரி முறைப்படி திருமணம் நடக்கிறது இந்த நேரத்துல சாமானியம் இல்லை. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பிக்ஸா இருந்தாலும் கட்டாயி போற நேரம் இது. சோ எதா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா போறது நல்லது. அதே மாதிரி பேச்சுல உறுதி இருக்காது. உங்களுக்கு பேச்சுல உறுதி இல்லாதனால என்ன நடக்கும், இவன் நம்பிக்கையற்றவங்கிற பேர் கிடைக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்தீங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.